ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் ஜீரோதா ஆப்போட ஃபுல் வெர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகுங்கிறதுனால இந்த வீடியோவை நான் வந்து பார்ட் பை பார்ட்டாக கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு எங்கே வேணால் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்டோட நேம் எடிட் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள், நியூன்னு இருக்கிற இடத்துல நியூ ஒன்றுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் வந்து இந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் டெலிட் பண்ணோம் அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் இங்கே டெலிட் கொடுத்துக்கலாம், சேவ் கொடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் இப்போ ஐஆர்டியை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணோம், அதே ஸ்டாக் நம்ம வந்து மறுபடி ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா சர்ச்சில் டைப் பண்ணோம் அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே காமிக்கும். இதில் போய்ட்டு வந்து ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அலைன் பண்ணுறதும் சேம் அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்பாட் காமிக்கும். இது பேர் ஸ்பாட் 1 ஸ்பாட் 2 சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நிஃப்டி சென்செக்ஸ் அந்த மாதிரி நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மீடியா நிஃப்டி மெட்டல் இருக்குது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நிஃப்டி 50 இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா அங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நிஃப்டி 50 இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இங்கே வந்து கீழே வந்து பின் டு ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸ்பாட் 1 ஸ்பாட் 2. ஸோ அங்கே வந்து ஸ்பாட் 1ல் வந்து நிஃப்டி 50 வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிற இதில் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணாமலே டேரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நான் வந்து அதர் இண்டெக்ஸஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நிஃப்டி பேங்க் இருக்குது. நிஃப்டி பேங்க்கை வந்து நம்ம ஸ்பாட் 2ல் வைக்கலாம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே போனோம் அப்படின்னா ஸ்பாட் 1 ஆப்ஷன் இருக்கும், கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிஃப்டி 50 வந்துருச்சு, இங்கே வந்துட்டு நிஃப்டி பேங்க் வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபண்டில் போயிட்டு 38 ருபீஸ் இப்போதைக்கு இருக்குது. இது ஆல்ரெடி இருந்த மார்ஜின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இது என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ஃபண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஆட் ஃபண்ட் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் போட்டு கிளிக் கொடுத்துட்றோம். நம்ம வந்து என்ன பேங்க்கில் மெர்ஜ் பண்ணியிருக்கோமோ அந்த பேங்க் வந்து டீட்டெயில்ஸ் இங்கே காமிக்கும். ஸோ இதில் யூபிஐ, நெட் பேங்கிங், கூகுள் பே எதில் வேணாலும் நம்ம வந்து பே பண்ணலாம். பட் இதில் நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்து கூகுள் பே சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு, இல்லை வந்து யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு அமௌண்ட் வந்து நமக்கு ஃபண்டில் வந்து ஆட் ஆகிடும். பட் நெட் பேங்கிங் போனோம் அப்படின்னா 2 to 3 hours ஆகும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் கொடுக்குறேன் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்துட்டு உள்ள ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம எப்போதும் நார்மலாக பே பண்ணுற மாதிரி நம்மளோட யூபிஐ பின் போட்டோம் அப்படின்னா போதும். ஸோ தென் வந்து வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வித்ரா கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கான்சோல் அப்படிங்கிற ஒரு வெப் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ராவபிள் பேலன்ஸ், இது வந்து அவைலபிள் பேலன்ஸ், மேலே வந்து அவைலபிள் பேலன்ஸுங்கிறது வேறு. ஸோ வித்ராவபிள்ங்கிறது இது வந்து எவ்வளோ வந்து வித்ராவபிள் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே போயிட்டு இப்போ 38 ருபீஸ்னால் நம்ம வந்து 38 ருபீஸ்க்குள்ளே தான் போட முடியும். பட் நம்ம ஒரு 1000 ருபீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வித்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். ஓடிபியோ இல்லை பின் நம்பரோ வேறு எதுவுமே தேவையில்ல. டேரெக்டாக வந்துட்டு நமக்கு லாகின் ஆகும். ஏன்னா வந்து இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ இல்லை வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்ட் போட்டதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், லாகின் பண்ணுறோம். ஸோ அதனால் இதுக்கு தனியாக யூபிஐ பின்னோ வேறு எந்த பின் கிடையாது. ஸோ ப்ராசஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 டேக்குள்ளே வரும். சப்போஸ் நம்ம இன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்துட்டு ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனால் ஒர்க்கிங் டேவாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக்ல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ பை ஆப்ஷன், செல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர்டர் செல் ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் தனி வீடியோ போடுறேன். சார்ட்டும் அது மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் சார்ட்டு, பை ஆர்டர் செல் ஆர்டர் வந்து தனி வீடியோ போடுறேன். இங்கே வந்து கிரியேட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் போகிறப்ப நமக்கு வந்து அலர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு வந்து நம்ம வந்து அலர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அலர்ட் நேம் ஒன்று வச்சுட்டு நம்ம கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பக்கம் வேல்யூலையும் போடலாம். ஒரு 200 அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஃபிகராக 200 அப்படின்னு போடலாம். இல்லை நம்ம இங்கே வந்து பர்சன்டேஜில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 25% அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் அலர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அலர்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த அலர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையோ செல்லோ பண்ணாது, ஜஸ்ட் நமக்கு அலர்ட் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து கிரியேட் ஜிடிடின்னு இருக்குது. இந்த ஜிடிடி ஆப்ஷனுங்கிறது ஒரு வகையில் வந்துட்டு பை ஆர்டர் செல் ஆர்டர் மாதிரி தான். ஸோ அதனால் இதை வந்துட்டு நான் அது கூட வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டெப்த் கொடுத்துருக்காங்க. அது போக டேவோட லோ என்ன, டே ஹை என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ், இன்னைக்கு டேட்டோட ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பை ஆர்டர் இப்போ ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டுடேஸோட ஆவரேஜ் ப்ரைஸை விட கம்மியாக நம்ம வந்து பை பண்ணுறோமா இல்லை அதிகமாக பை பண்ணுறோமாங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ வால்யூம் இங்கே வந்து இப்போ பையிங் செல்லிங் வந்து எவ்வளோ வால்யூம் நடந்துட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் குவான்டிட்டி வந்து எவ்வளோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதை பொறுத்து வந்து இந்த ட்ரேட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து லிக்விடிட்டி, அதாவது வந்துட்டு நம்ம ஒரு பை ஆர்டர் கொடுத்தோம்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு பை ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகுங்கிறத நம்ம இதில் வந்து கணிச்சிக்கலாம். கீழே லோயர் சர்க்கியூட்டர் லிமிட்டு
அப்புறம் வந்து அப்பர் சர்க்கியூட் லிமிட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது என்ன வகையான கம்பெனி, என்னதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 மந்த் இந்த ஸ்டாக் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, 1 இயரில் எவ்வளோ பண்ணியிருக்கு, பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, 52 வீக்ஸ் ஹை லோ, அப்புறம் மார்க்கெட் கேப் எவ்வளோ, ஸோ டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எத்தனை லட்சம் பேர், இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போக இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க யார் யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இதை வந்து அவங்களோட லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன ஈவெண்ட், போர்ட் மீட்டிங், அப்புறம் வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறது, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த டீடைல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜீரோதாவோட ட்ரிகர் டேப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த ஸ்டாக் ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே, இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜீரோதாவோட சார்ட்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ பை ஆர்டர் செல் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அப்படியே ஜிடிடி எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துலாம். இந்த ஆப்பை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயிலுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்கு தேவையான புக்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.